அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். மத்தேயு 1:21. புத்திமானோட இதயத்தை நானும் நீதிமுள்ளு 16:33. நமக்கு ஒரு பாலங்குன்னா நமக்கு ஒரு குமார குவைக்கு விட்டார். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 136 1-26. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு நாள் பெரிய அதிசயங்களை செய்பவரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. தண்ணிகளுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. பகலிலால சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இரவிலால சந்திரனையும் மற்றும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மரியாதையும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமே உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்து, என் எலும்புகள் ஒரு கொலியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல் உட்டுண்டு உலர்ந்து என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். சங்கீதம் 102 1-4. There shall come forth a rod from the stem of Jesse, and branches shall grow out of his roots. The Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and of the fear of the Lord. His delight is in the fear of the Lord, and shall judge by the sight of his eyes, and nor decide the hearing of his ears. Thank you. Isaiah 11:1-3.